ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ என்னோட கடைசியாக போட்ட ஒரு வீடியோ வச்சுக்கவா தான் போட்டிருப்பேன். அதுக்கு முன்னாடி வீடியோவில் ஏதோ ஒரு 2-3 வீடியோ தள்ளி போட்டிருப்பேன். நம்ம இன்ஸ்டாகிராம் ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னேன். இப்போ என்னோட இன்ஸ்டாகிராம் என்னாச்சுன்னா போயிட்டு, இன்ஸ்டாகிராம் இன்னும் இருக்கு. நீங்கள் இன்ஸ்டாவில் சர்ச் பண்ணிங்கன்னா ஐடி இருக்கு ப்ரோ. அப்படியே ஏன் ப்ரோ எப்படி ப்ரோ போட்டுருக்கீங்கன்னா, சிம்பிள் மேட்டர் தான், பாஸ்வேர்டு மாற்றுறேன் கைஸ். அக்கௌண்ட் எந்த இமெயிலுக்கு ரெக்கவர் கொடுத்தனே தெரில, எந்த இமெயிலுக்கு நான் ரெக்கவர் கொடுத்தேனே தெரில. ஸோ அதனால் இது முடியாது சொல்லிட்டு நான் புதுசாக ஒரு ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு பொது இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கேன். அதை நான் காட்டுறேன். ஸோ கைஸ், இதை பார்த்தீங்கன்னா என்னோட பொது இன்ஸ்டாகிராம் பொடிப்பயல் ஹரிஸ் எஃப்எஃப்னு இருக்கும். அதில் டிஎன் ஹரி எஃப்எஃப் இருக்கும். இனிமேல் இதுதான் என்னோட பொது இன்ஸ்டாகிராம். இதெல்லாம் நம்ம எல்லாமே போஸ்ட்டு ஸ்டோரிலாம் போடும்போதும் என்னோட புது லோகோ வேணால் பார்க்கணுன்னா பாருங்கள் லோகோ எப்படி இருக்குன்னு. இது ஏஐ தான், நான் எடிட் பண்ணுவேன். ஆனால் எனக்கு ஓரளவுக்கு எடிட் வராது. ஏன்னா எடிட் பண்ணால் ஃபோன் தாங்கணும், இந்த ஃபோன் தாங்கலை. ஸோ அதனால் ஏஐ பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க ஈஸ் எனக்காக. இனிமேல் இதுதான் பொடிப்பயல் ஹரிஸ் எஃப்எஃப். இந்த எஃப்எஃப் மட்டும் இதாக இருக்குது, பேர் மட்டும் மாற்றணும். அந்த பேருக்கு ஒன்று கேப்ஸில் இருக்கும், ஒன்று ஸ்மால் இருக்கும். அந்த ப்ரொஃபைலில் பேர் மட்டும் மாற்றணும். அதை மாற்றினா கரெக்டாக வந்துடும். நீங்கள் எப்படி சர்ச் பண்ணால் எல்லாம் பி கேப்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லெட்டர் மட்டும் இதை காமிக்கிறேன். இந்த ஸ்டார்டிங் லெட்டர் மட்டும் பி கேப்ஸு, அதுக்கப்புறம் அண்டர் ஸ்கோரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச் கேப்ஸு, அதுக்கப்புறம் ஸ்கோரு எஃப்எஃப்னு பார்த்தீங்கன்னா கேப்ஸே டைப் பண்ணுங்க. நான் இந்த பேரை மாற்றிடுவேன் சரிங்களா. அந்த நேம் எடிட் பண்ணணும், அது ஒரு கைத்தவரில் இதாயிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் அதை மாற்றிடுவேன். ஸோ அவ்வளோதான், இதான் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி. முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணால் வேணும். இப்போ என்னோட ப்ரொஃபைலை சப்போஸ் பார்க்குறது சோம்பேறியாக இருக்குதுன்னா இந்த ஷேர் ப்ரொஃபைல் ஒன்று மாதிரி ஒரு கியூஆர் கோடு, இந்த கியூஆர் கோடை இப்போ நான் காட்டுறேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கேன் பண்ணி தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் ப்ரோ வீடியோ போல எனக்கு எக்ஸாம் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி நானும் பெரிய ஆள் கிடையாது. நான் ஒரு ஸ்டூடெண்ட் தான். நான் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஸ்டூடெண்ட். எங்கள் கிளாஸில் ஜோனி ஒருத்தர் அவனும் இன்ஸ்டாகிராம் ஆரம்பிச்சு நக்கல்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா நீ இல்லை இன்ஸ்டாகிராம் எதுக்குடா இருக்குன்னு. அதாவது எதுக்குடா யூடியூப் இருக்குது, எதுக்கு இன்ஸ்டாகிராம் தரணும்னு பார்த்தா யூடியூப்பே என்னாச்சுன்னு தெரில, அது சும்மா பார்த்தாலே கண்டென்ட் பிளாக்குன்னு வருது. ஸோ எரிச்சலோட சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்லாச்சும் ஆரம்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு அது நீ இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் போடுவேன், இல்லைன்னா யூடியூப்லேயும் போடுவேன். அந்த யூடியூப்பில் கொஞ்சம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸோ அவ்வளோதாங்க கைஸ், இந்த வீடியோட தொடக்கம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் புதுசாக வந்தவங்க பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் கூட பண்ண சொல்ல, தயவு செஞ்சு ஃபாலோ மட்டும் பண்ணுவீங்க கைஸ். எனக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் முக்கியம், நீங்கள் ஃபாலோவர்ஸ், வீடியோ லைக்கு, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதாங்க கைஸ், போயிட்டு வரேன். டாட்டா பபாய்.